குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் சௌக்கியமாக இருப்பீங்க நம்புகிறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள் எல்லாருக்குமே. நேற்று நடந்தது. ஸோ என்னுடைய பிலேட்டட் விஷஸ் உங்களுக்காக நான் பகிர்ந்துக்கிறேன். அந்த சமயத்தில் கடந்த 2 எபிசோடில் உங்களுக்கு நான் என்னை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் எபிசோடில் எப்படி நெட்வொர்க்கிங் உங்களுக்கு உதவும் அப்படின்னும், 2வது எபிசோடில் நெட்வொர்க்கிங்னால எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட் பிரேக் த்ரூ என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தேன். இப்போது ஃபர்தராக நம்ம எப்படி அதை முன்னுக்கு நான் கொண்டு போனேங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 17 வயசில் நான் ஆஃபீஸ் பாயை ஜாயின் பண்ணேன். அரவுண்ட் 20 இயர்ஸ் நான் ஒரு சேல்ஸ் பர்சன் ஆகலாம் அப்படிங்கிறத என்னுடைய பாஸ் எங்கிட்ட கண்டுபிடிச்சி என்கிட்ட சொன்னார். ஆனால் சேல்ஸ் என்னால் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை என்னை விட அவருக்கு நிறையா இருந்தது. என் மேலே, எனக்கு என் மேலே இருந்ததை விட அவருக்கு என் மேலே நிறையா இருந்தது. ஆனால் சேல்ஸுங்கிறது என்ன? இன்னும் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த காலத்தில் நான் சொல்கிறது 1990s 91 92 அந்த சமயத்தில் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் தனியாக தெரியுவாங்க. எல்லாம் டை கட்டிட்டு, நல்ல ட்ரெஸ் பண்ணிவிட்டு, பாலிஷ் ஷூ போட்டுட்டு, வெல் ட்ரெஸ்டு. ஸோ அவங்கள பார்த்தா சொல்லிடலாம். ஸோ அந்த சமயத்தில் எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணினா தான் சேல்ஸ் பர்சன் ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்தது. ஏன்னா ஐம் ஃப்ரம் அ வெரி பேக்ரவுண்ட் வித் ஃபுல் ஆஃப் பவர்ட்டி ஸ்ட்ரிக்கன் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை அஃபோர்ட் பண்ண முடியுமா, இல்லை அது போட்டால் தான் சேல்ஸ் பர்சன் ஆக முடியுமா அப்படிங்கிற சில பயங்கள் எல்லாம் என்கிட்ட இருந்தது. அந்த பயத்தை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக நான் பார்த்து பழகின எல்லாருமே அந்த மாதிரி இருந்தாங்க. மீனிங் நல்லா ட்ரெஸ் பண்ணி, நல்லா எக்ஸ்பென்சிவ் க்ளோத்ஸ் போட்டு, ஷூஸ் போட்டு, பெல்ட் எல்லாம் டக்கின் பண்ணி, நல்லா பெர்ஃப்யூம் போட்டு ஒரு மாதிரி இருந்தது. ஓ மை காட், அவர் நீ சேல்ஸ் பர்சன் ஆகலை சொல்லிட்டாரு, ஆனால் இப்படி இவங்களாம் இருக்காங்களே, நான் எப்படி ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. அப்புறம் அரவுண்ட் 1991 நான் அவந்தி காப் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் கம்பெனியில் என்னை சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக எடுத்துட்டாங்க. அவங்க எடுத்துட்ட பெரிய ரிஸ்க் அது என்ன, ஏன்னா எனக்கு ஃபண்டமெண்டலாக சேல்ஸ் அனுபவம் இல்லை. பட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மை இன்க்யூசிட்டிவ்னஸ் நான் கற்றுக்கிற அந்த ஆர்வத்தில் நான் போய் அப்ளை பண்ணி நானே பண்ணது. ஸோ ஐ வெண்ட் அப்ரோச்ட், தே செலக்டட் மீ அஸ் அ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆன் கமிஷன். எப்படின்னா 1000 ரூபாய் எனக்கு மந்த்லி சம்பளம், ப்ராடக்ட் விற்க எனக்கு கமிஷன் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துலையுமே நான் ரிப்போர்ட் பண்ண என்னோடய பாஸ் பேர் ரவிசங்கர். அவர் என்னுடைய அகெயின் சேம், நான் மற்றவங்களும் நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, நான் நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஹீ கேம் டு மீ அண்ட் செட், அனந்த் உங்கள்கிட்ட ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணால் எனக்கு கேளு, நான் பண்ணுறேன் அப்படின்னார். ஆனால் அவர் என்ன மீன் பண்ணாருங்கிறது எனக்கு தெரியல. ஹி வாஸ் ட்ரைங் டு ப்ராபப்ளி பை மீ க்ளோத்ஸ் ஸோ தட் ஐ ட்ரெஸ் அப் லைக் அதர்ஸ் அப்படிங்கிற எண்ணத்தில் சொன்னாரான்னு தெரியல. ஹி அப்ரோச் மீ. ஸோ வாட் ஹேப்பன், அந்த சமயத்தில் அந்த ஹெல்ப் என்னால் ஏற்றுக்கணுமா வேண்டாமாங்கிற அந்த பயம் எனக்கு இருந்தது. ஐ டென்ட் டேக் தட் ஹெல்ப், பட் ஐ ட்ரைட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் மை கம்யூனிகேஷன். சின்ன விஷயங்கள்லாம் எந்தெந்த ஏரியாவில் என்னால் பண்ண முடியுமோ வித்தின் மை கேப்பபிலிட்டி அண்ட் பட்ஜெட் இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவருமே என்னுடைய இந்த கஸ்டமர் அப்ரோச், நான் பேசுகிற விதம், நான் நடந்துக்கிற முறை, இதெல்லாம் பார்த்து அவர் என்ன சஜஸ்ட் பண்ணார், திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் யூ. உன்னோடைய சேல்ஸ் கேலிபர் குவாலிட்டிஸ்க்கு யூ வில் எக்ஸல் வென் யூ கெட் இன்டு பர்சனல் செல்லிங், கான்செப்ட் செல்லிங். அப்படின்னு என்ன கான்செப்ட் செல்லிங் அப்படிங்கிற ஒரு டொமைனுக்கு என்ன தள்ளினார். வாட் இஸ் கான்செப்ட் செல்லிங் அப்படிங்கிறது நம்ம பேருக்கு நிறைய அந்த காலத்தில் தெரியல. ஸோ we will share that. I will get you to concept selling in the next video. இதையே நான் உங்களுக்கு நிறையா சொல்ல விரும்ப போகிறேன் அப்படின்னா, there are so many things youngsters like you should learn. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே எஸ்பெஷலி இந்த யங்கர் ஜெனரேஷனுக்கு வாழ்க்கையில் எப்படி நம்ம முன்னுக்கு போகிறது, இவ்வளோ தடைகளை தாண்டி நம்ம எப்படி முன்னுக்கு போகிறதுங்கிற ஒரு சின்ன இன்ஹிபிஷன், ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ பிரேக் தட் இன்ஹிபிஷன் அவுட் அண்ட் தென் ஹெல்ப் யூ மூவ் ஃபார்வர்ட் with your full potential. So you keep watching this video. For sure one of my episodes will certainly impact you in a positive way. அது உங்களை பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு எடுத்து செல்லும். ஸோ until then, bye bye, take care all of you.